வாயை திறந்தாங்க அப்படின்னா எப்பவும் சரி. இது அடுத்த ஸ்டைல், இது அதுக்கு அடுத்த ஸ்டைல். இது எப்ப பேசினாலும் சரி, எப்ப பேசினாலும் சரி, நான் செஞ்சதுக்கு ஆப்போசிட் தான் சொல்லுவாங்க. நான் சொன்னதுக்கு ஆப்போசிட் தான் சொல்லுவாங்க. நான் சொன்னதோ செஞ்சதோ கீழே போயிடணும், அவங்க சொல்றதுதான் மேல வரும். கசப்பான வார்த்தைகளை அம்புகளில் நானேற்றி அனுபவம் பாருங்க, அனுபவம் பாருங்க. கடந்து வந்துட்டோம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்களேன். 5வது வசனத்துல மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணுகிறார்கள். எதுலையாவது சிக்கிக்கிட்டு, எதுலையாவது சிக்க வச்சிடணும், எதுலையாவது மாட்டிக்கணும். கண்ணுக்கு தெரியாம, அதாவது பறவைகளுக்கு கண்ணுக்கு தெரியாம கண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. இன்னும் மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த முள்ளுல புழுவை கோர்த்து போடுவாங்க இல்லைங்களா. மீனுக்கு தெரியுது புழு மட்டும் தான், அது உள்ள இருக்கிறதான அந்த முள்ளு தெரியாது. மறைவான கண்ணிகளை எனக்கு முன்னாடி வைக்கிறாங்க. 6வது வருஷத்துல தந்திரமான யோசனை, எனக்கு விரோதமா தந்திரமான யோசனை. இதெல்லாம் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா பண்றாங்கப்பா, இதெல்லாம் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா பண்றாங்க. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும், வெளுவு தெரியுது இல்ல, தாவீதுக்கு வெளுவு தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவு தெரியுது, இப்படி திரும்பி ஏதாவது சொன்னதாக இருந்தா அப்படிங்களா? அவன் 10 வார்த்தை சொல்லிட்டான், ஒரு வார்த்தையாவது திருப்பி சொல்லியிருக்காரா? அவன் 10 அடி அடிக்கிறான், ஒரு அடியாவது திருப்பி அடிச்சிருக்காரா? என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை மட்டும் கேட்கிறேன். இது மாதிரி நான் ஒரு சிக்கல்ல ஒரு காலத்துல மாட்டி கொண்டிருந்த போது, நான் வாலிபனா இருந்த நாட்கள்ல எனக்கு துடிக்குது. அப்படி பக்கத்துல வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, don't use your muscle power. நீ அதை பயன்படுத்தாத. இன்னும் என் மனசு சொன்னது ஆண்டவரே, என் சட்டத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் பாருங்க. 7வது வசனத்துல தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள், அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கிழிக்கும்.
என்னுடைய வலிமையை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா சாதிச்சிருக்க முடியாது. நான் என்னுடைய நாவை பயன்படுத்தினேன் அப்படின்னா சாதிச்சிருக்க முடியாது. நான் என்னிடத்தில் இருக்கிறான உபகரணங்களை ஆயுதங்களை நான் பயன்படுத்தியிருந்தாலும் என்னால ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. ஆண்டவரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டதோ அழகு ஆன்சர் வந்துருச்சு. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். நம்பிக்கை பாருங்க. சடிதியாய் அவர்கள் காயப்படுவாங்க. சீக்கிரத்துல தேவன் அவர்களுக்கு விரோதமா அம்புகளை எய்வார். தேவன் என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய், எனக்கு விரோதமா நாம பயன்படுத்தினாங்கல்ல, எனக்கு விரோதமா மலைவான கண்ணிகளை வச்சாங்கல்ல, எனக்கு விரோதமா தந்திரமான யோசனைகளை பயன்படுத்தினாங்கல்ல, கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கல்ல, கர்த்தர் அவர்களுக்கு விரோதமா அம்புகளை எய்வார். சீக்கிரத்துல காயப்படுவாங்க, கீழே விழுவாங்க. அவங்க நாவே அவங்கள கெட்டு போகும்படி செய்யும். அவர்கள் நாவே அவர்களை கெட்டு போகும்படி செய்யும். கடைசி வசனத்துல நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். கொஞ்ச நாள் தாங்க, கொஞ்ச நாள் தான். நமக்கு விரோதமா ஒருத்தர் செயல்படுறாங்களா, நமக்கு விரோதமா பேசுறாங்களா, நம்முடைய மனசு ரொம்ப காயப்படுதா, கஷ்டப்படுதா, நம்முடைய திறமையை யூஸ் பண்ணவே வேண்டாம், நம்முடைய அறிவை யூஸ் பண்ணவே வேண்டாம், நம்முடைய ஆயுதங்களை யூஸ் பண்ணவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லி பாருங்க, சீக்கிரத்துல அவங்களுக்கு விரோதமா கர்த்தர் அம்பு எய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவரு எரிச்சிட்டாரு அப்படின்னா, அவரு எரிச்சிட்டாருன்னா குறி தப்பாரு. அவரு எரிச்சிட்டாருன்னா குறி தப்பாரு. எங்க அடிக்கணும்னா கரெக்டா அடிச்சிருக்காரு, கரெக்டா அடிச்சிருக்காரு. சீக்கிரத்துல காயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுங்க. செய்ய வேண்டியதான ஒரே ஒரு தான். இப்போ நீங்களே சொல்லு, உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசினாங்க, சொன்னாங்க, மறைவான கண்ணிகளை வச்சாங்க, கசப்பான வார்த்தைகளை வச்சாங்க, அல்லது அவங்களுடைய நாவை கூர்மையான அம்புகளாக்குறாங்க, கூர்மையான பட்டயத்தை போலாக்குறாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம்? இந்த புறத்தில் சொல்லுறேன், நம்ம என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரு 2 பேர் சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க. இன்னொருத்தர் யாராவது சொல்லுங்க. அப்போ பார்க்குறாங்க, நீங்க சொல்லுங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடியும் எல்லாம் வாங்கியிருக்கோம், நம்ம வாங்கியிருக்கோம், போட்டுருக்கோம். அனுபவம் இந்த அனுபவமே இல்லாமல் தான் இல்லை. ஒரு வேலை பிற்பாடு கூட இந்த மாதிரி அனுபவம் நமக்கு ஒரு வேலை வரலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம்? ஐயா, இதெல்லாம் ஒரு வேலை நீங்க தான் செய்யலாம், எங்களால முடியாது அப்படிங்களா? நீங்க அடிச்சீங்க அப்படின்னா ஒரு அடி தான் அடிக்கும், 2 அடி அடிக்கலாம், 3 அடி அடிக்கலாம், 4 அடி அடிக்கலாம், 5 அடி அடிக்கலாம். நீங்கள் முதல் பொறுத்தவரை அடிக்க அடிக்கலாம். உங்கள் எதிரி அடிக்கிறது பலன் இருக்குல்ல. இப்போ அவங்க அடிக்கும்போது அவங்க மேலே விழுவுல, அடி நம்ம மேலே விழுவுல. ஏற்கனவே அடி வாங்கினதுல தான் இப்படி சோர்ந்து போய் கிடக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் கர்த்தர் மேல் பாதத்தை வைத்துவிடு, அவரே
அவர் உங்களை விசாரிக்கிறவராமையா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் அந்த